எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃபி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நான் எந்த சீரீஸ் பார்க்க போகிறோன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 3. இந்த சீரீஸோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 எபிசோடு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் வந்து நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. 6 எபிசோட்ஸு இந்த சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைனல் சொல்லியிருக்காங்க. இனிமேல் மேலும் சீசன் 4 வருமா எப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது இதுதான் ஃபைனல் சீசன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த சீரீஸோட கதை சுருக்கம் பார்த்துடலாம். இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2ஓட கண்டினியூஸாக தான் இந்த சீசன் 3 கதை நகருது. அதாவது சீசன் 2வில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வில்லனை எப்படி கண்டுபிடிச்சாப்புல இல்லையா அப்படிங்கிறது சீசன் 2வில் வந்து அவரை மாட்டும் போது அந்த சீசன் 2வை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீசன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா வில்லனை எப்படி அவர் மீட் பண்ண போகிறாப்புல, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது தான் இந்த சீசன் 3யோட முக்கியமான கதையோட டெம்ப்ளேட்டாக இது வந்து நடக்குதுன்னு சொல்லலாம். ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எப்படியா வில்லனை கண்டுபிடிக்கணும், அவனோட விஷயங்களை அது எல்லாமே அழிக்கணும். ஏன்னா இதை நம்பி எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களோட லைஃப் இருக்குது, அவங்க பணத்தை நம்பி தான் இந்த கேமில் விளாட்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சீனை அவங்க கொண்டு போயிட்டே இருக்காங்க. சீசன் 1 விட சீசன் 3 வந்து கொஞ்சம் நல்லாவே பெட்டராகவே கொண்டு போயிருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா சீசன் 2வில் வந்து ஒவ்வொரு சீன்ஸும் அந்த சீசன் 2வில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி சீசன் 2 நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சீசன் 3யில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கூட மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணலை. அதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1ல் என்னென்ன கேம்ஸில் அவங்க வச்சுருப்பாங்களோ அதில் தான் இந்த கேமும் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இந்த சீசன் 3ல் பிடிச்ச கேம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் சீக் ஒரு கேம் அவங்க நடத்துவாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். மொத்தமாக இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்க டீசெண்டாக கொண்டு போயிருக்காங்க. இந்த சீரீஸில் வந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னா, பணம் ஒருத்தனை எப்படி மாற்றுது, பேராசை எந்த அளவுக்கு அவனை எந்த அளவுக்கு கொண்டு போகுங்கிறது தான் இந்த சீசன் 3யோட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சீசன் 1 சீசன் 2வில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த சீசன் 3யில் வந்து பார்த்திங்கன்னா சில மெசேஜோட இந்த சீசன் சொல்ல வந்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஹீரோ வந்து எல்லா கேம்ஸையும் எப்படி காப்பாற்ற போகிறா அப்படிங்கிறது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிகிற அளவுக்கு தான் இந்த ஸ்க்ரீன் பிளே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்கிறேன்னா சீசன் 1ல் நம்ம எவ்வளோ பார்க்குறப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. என்ன பண்ண போகிறாப்புல, எல்லாத்தையும் காப்பாற்றிடுவாங்களா, இல்லை இந்த கேமில் யாரோ ஒருத்தீங்களா தப்பிக்க போகிறாங்களா அப்படின்னு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்க தோணுச்சு அந்த சீசன் 1ல். ஆனால் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த கேம் நிறுத்துறதுக்காக அவர் கண்ட்ரிஸாக ஒரு ஊருக்கு போகாமல் அவர் திரும்பி வர மாதிரி அந்த சீசன் 1 முடிச்சிருப்பாங்க. 2வில் வந்து அவர் வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. வில்லனை கண்டுபிடிச்சாப்புல இல்லையாங்கிறது 2வில் அவரை மாட்டும் போது அந்த சீசன் 2வோட முடிக்கிறாங்க. சீசன் 3யில் வந்து இது கண்டினியூஸாக தான் கொண்டு போகிறாங்க. ஹீரோவுக்கு வந்து சீசன் 1 சீசன் 2வில் இருந்த ஸ்ட்ராங்கான கேரக்டர் சீசன் 3யில் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஏன்னு சொல்கிறேன்னா அவர் அந்த வில்லனை கண்டுபிடிக்கணும், அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இருக்காப்புல. அதே மாதிரி மற்றவங்கள காப்பாற்றணும், இந்த கேம்லேருந்து எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போகணுன்னா அவரோட ஒரே நோக்கம். ஸோ இதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த டெம்ப்ளேட்டில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லணும். ரெண்டாவது, சினிமோட்டோகிராஃபர் சூப்பராகவே இருக்குது. ஒரு சீசன் ஒரு வெப் சீரிஸுக்கு என்னென்ன தேவையோ அதை இந்த சினிமோட்டோகிராஃபரில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். எல்லாமே ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு எல்லா எபிசோட்ஸும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1, 2, 3, 4 இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கும். 5, 6 இந்த ரெண்டுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே
எப்படி சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ் நோக்கி கொண்டு போகிறனால கூட அவங்க இது இன்னும் நல்லா சுவாரஸ்யமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 எப்படி சொன்னால் 5, 6 இதான் மெயினாக அவங்க ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. வில்லனோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காகவே எழுதின்னு இருக்கலாம். அவங்க சீசன் 1 சீசன் 2ல் எவ்வளோ வில்லனை ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. சீசன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து இவங்களோட இந்த டீமோட ட்ராவல் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோவோட ட்ராவல் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் நெருங்கும் போது தான் அவர் வந்து இவங்க டீமை விட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடித்து அதுக்கப்புறம் அவரை கெட்டப் போட்டு வந்து ஹீரோவை மடக்கிற மாதிரி அந்த சீசன் 2ல் முடிச்சிருப்பாங்க. சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா வில்லனை ரொம்பவே ரொம்ப டல்லாக காமிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இன்னும் ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தாங்கன்னா சீசன் 3 முடிக்கும் போது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். சரி, ஹீரோவுக்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வில்லனுக்கு நல்லா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இந்த சீசன் 3ல் இல்லைன்னு தான் உண்மையான ஒரு விஷயம். எனக்கு பார்க்கும்போது இந்த சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு விஷயமா எனக்கு பார்க்கப்பட்டுச்சு. ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குற விஷயங்கள் சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ரொம்ப ஒர்க் அவுட் ஆகலை, அதுதான் உண்மை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளே தேவையில்லாத சீன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை தவிர்த்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சீசன் 1ல் எமோஷ்னல் கனெக்டான சீன் எல்லாமே இந்த சீசன் 3ல் கனெக்ட் ஆகலை ஒன்றுமே. ஏன்னா சீசன் 2லேயும் சுத்தமாக கனெக்ட் ஆகிருக்காது. ஆனால் சீசன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொண்டு போயிருந்துருக்கலாம். அதில் எந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணாங்க தெரியல. ஸோ எபிசோடில் வந்து எந்தெந்த சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா அவங்க கேமில் விளாடும் போது இவங்க கண்டுபிடிக்கும் போது கடைசியாக வில்லன் எப்படி சேஸ் பண்ணுறாங்க அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்கேஜாக கொண்டு போயிருக்காங்க. மற்றபடி எமோஷ்னல் பார்ட் இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் அவுட்டே ஆகலை, அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஐகான் பிஜிஎம்ஸில் வரும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அந்த சீனில் அவங்க யோசிக்கிறதா இருக்கட்டும், அந்த வில்லனை சேஸ் பண்ணி பிடிக்க போகிற அந்த சீனாக இருக்கட்டும், ஃபைட் பண்ணுற அந்த சீனாக இருக்கட்டும், இவங்க கேமில் விளாட்ற அந்த சீனாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு பிஜிஎம்ஸும் அங்கங்கே தேவைப்படுற விஷயங்களை அவங்க கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. மொத்தத்தில் இந்த சீசன் 3யோட எபிசோட்ஸ் எதை நோக்கி போகுதுன்னா வில்லனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இவங்க அந்த கேமில் விளாட்றவங்க எல்லாத்தையும் கடைசியில் ஜெயிச்சு அவங்கள கொண்டு வந்தாங்களா இல்லை டைரெக்டாக காப்பாற்றி கொண்டு வந்தாங்களான் தான் இந்த சீசன் 3யோட மொத்த கதையுமே. வில்லனை எப்படி அழிக்க போகிறாப்புல அதை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்பவே இன்னும் ஸ்க்ரீன் பிளேயில் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் இதில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னா சொல்லணும். கிளைமேக்ஸ் ஈஸியாக நம்மளை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. எப்படி சொல்லணும்னா என்ன பண்ண போகிறாங்க, இப்படி தான் இது பண்ண போகிறாங்க, இப்படி தான் அழிக்க போகிறாங்களா இல்லை இப்படி தான் கொலை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இவங்கெல்லாம் காப்பாற்றிட்டாங்க, அடுத்தது இப்படி தான் நடக்க போகுது, இந்த சீன் இப்படி தான் முடிய போகுது, கிளைமேக்ஸ் இப்படி தான் முடிய போகுதுங்கிறத ஈஸியாக நம்மளை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதனால தான் இந்த சீசன் 3 வந்து ஒரு டீசெண்டான வாட்சபிளாக நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் இந்த சீசன் 3 வந்து ஃபுல் எபிசோட் 6 எபிசோட் நீங்கள் பார்த்துட்டீங்களா? அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த சீசன் 3 நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜூன் 27 தான் இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. நேற்று 6 எபிசோட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போய் நீங்கள் பாருங்கள். ரொம்ப டீசெண்டான ஒரு வாட்சிங்கான ஒரு சீசன் 3 இது வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்குவிட் கேம் சீசன் 3 ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அடுத்த சீசன் 4 வருமா வராதாங்கிறது எப்படின்னு தெரியல. இவங்க அனௌன்ஸ் பண்ணும் போதே ஃபைனல் சீசன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்லணும்னா சில விஷயங்கள் அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க தேடி போகிற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. கேமில் எப்படி ஒத்துமையாக இருக்கணும், எப்படி அதை கிளவராக எப்படி நம்ம சில விஷயங்கள் யோசிக்கணுங்கிறத அந்த சீன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி கடைசியில் முடிக்கிறப்போ ஒரு மெசேஜோடு முடிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். பணங்கிறது ரொம்ப தேவை தான், ஆனால் அதை பேராசைப்பட்டோன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகும்
அது நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும். மெயினாக கெட்ட விஷயங்களுக்கு தான் அதிகமாக எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு கொண்டு போகுங்கிறத ஒரு நல்ல மெசேஜோடு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3 வந்து பார்த்திங்கன்னா இது கேம் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல பாடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த சீசன் 3 நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லாயிருக்கு. நல்லா டீசெண்டாக முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த கதைக்கு இது தேவை, இந்த சீன் இது ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்கோடு அவங்க கொண்டு போகலாம், அதுதான் உண்மை. ஸோ லாஸ்ட்டாக அவங்க முடிக்கும் போது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மனிதநேயம், பணம் முக்கியம்தான், ஆனால் இருக்கிறத வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு மனுஷனை எப்படி வேணால் கொண்டு போகலாம், எந்த பாதைக்கு வேணாலும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த சீசன் 3 முடிக்கிறாங்க. ஸோ இதான் இந்த சீசன் 3 சொல்ல வருது. ஸோ இப்படி தான் இந்த சீசன் 3 முடியுது. ஸோ சீசன் பார்த்துட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சீசனோட ரிவ்யூ. இன்னைக்கான வீடியோவில் தான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FP சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.